வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கை மிகவும் கடினம் யாருக்கு. ஒரு சிலர் பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கும் பொழுது எதுக்குங்க இந்த வாழ்க்கை, அது தெரிலைங்க எனக்கு அப்படிங்கிற, அதாவது எல்லாருமே சலிப்படைவோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது வரும் பொழுது சலிப்படைவோம். மறுபடியும் அந்த ரேஞ்சிலேருந்து நம்ம மீண்டு வரும் பொழுது ஓகே, இதை கடந்து வந்துட்டோங்கிற இது இருக்கும். பட் ஒரு சிலருக்கு எல்லாமே கஷ்டமாகவே அமைஞ்சிரும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு உண்மை கதை ஒன்று, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மேனு, அவர் பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதும் ஏழ்மையில் தான் பிறக்கிறாரு. வாடகை வீட்டில் அவங்க அப்பா அம்மா குடியிருக்காங்க. ரொம்ப புவர் ஸ்டேஜ், சாப்பாட்டுக்கே கஷ்டங்கிற குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. கஷ்டப்பட்டு தான் வளர்கிறாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பை தொடங்கி போயிட்டுருக்கிறாரு. இப்போது இல்லை, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது சில பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் நவீனமே இல்லாத ஒரு காலகட்டம். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவருக்கு ஒரு 9th 10th வரக்கூடிய ஏஜ்லேயே இவங்க அப்பா பக்கவாதம், சுகர் அந்த மாதிரி படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பாவோடைய மருத்துவ செலவு, அம்மாவோடைய ஏழ்மை, ஏன்னா அம்மா சாதாரண நூல் பற்ற வேலைக்கு தான் போகிறாங்க, தறி பற்ற வேலைக்கு தான் போகிறாங்க. ஸோ அவங்களோட இது 2 தங்கச்சிங்க, அவங்களோட வாழ்க்கை, இதுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரு, படிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான வேலை. அதாவது அந்த சின்ன வயசுக்கு அந்த மெக்கானிக் ஷீட்டில் வேலைக்கு சேர்றாரு. அதாவது கூலி கம்மி, உழைப்பு அதிகங்கிற மாதிரியான வேலை. ஸோ அதுக்கும் போயிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படியே தங்கச்சிங்களையெல்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் இவர் அந்த சொந்த வீடு அந்த மாதிரிலாம் போய் பண்ணுற அளவுக்கு அவருடைய வசதி வாய்ப்புகள் அமையலை. அதே வாடகை வீட்டில் கண்டினியூ பண்ணுறாங்க. இவருக்கு திருமணங்கிற பருவம் வருது. காதல் ஒன்று பண்ணுறாரு. அந்த காதலும் ஃபெயிலியர் ஆயிடுது. கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. எங்கே போய் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணாலும் இவருக்கு பொண்ணு கிடையாது, ஏன்னா பையனுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கெட்ட பழக்கம் இல்லாத பையன்தான். ஓரளவுக்கு கெட்ட பழக்கம், ஏதோ ஒரு மீடியமாக, ரொம்ப குடிகாரன் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மேன் தான். ஓரளவுக்கு டீசன்ட் ஃபெல்லோ தான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தங்கச்சிங்களுக்கு செஞ்ச கடமைக்கான கடன் வந்துடுது. ப்ளஸ் தன்னோட வாழ்க்கைக்காகவும் கொஞ்சம் கடனை ஏற்படுத்திக்கிறாரு. சொந்த தொழில் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது லாஸ் ஆகிடுது. இந்த கடனெல்லாம் ரொம்ப நெருக்கடி ஆகிடுது. ஒரு ஸ்டேஜில் இவருக்கு வாழ்க்கை எப்படி நகர்த்துறது, இதை எப்படி இதிலிருந்து ரெக்கவர் ஆகிறதுனே தெரியாமல் மருந்தும் குடிச்சிட்டாரு. மருந்து குடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறாங்க. அவர் 2 நாளில் இறந்துருவார், நுரையீரல்லாம் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியாச்சு. இறக்குற அன்னைக்கு காலையில் அவர் என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னை காப்பாற்றுங்கிறாரு. பட் அன்றைக்கி இறந்துடுறாரு. இது உண்மையிலேயே நடந்த ஒரு ஸ்டோரி, உண்மையான ஒரு மனுஷனோட கதை இது. இதை எதுக்காக இங்கே நம்ம பதிவு பண்ணுறோன்னா, வாழ்க்கை ரொம்ப கடினம் அவருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோரி சொல்லப்பட்டது. அப்போ இந்த அமைப்பு உள்ள மனிதர்களும் இந்த பூமியில் இருக்க தான் இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காங்க. அப்போ யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னென்னா, யார் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் 6 8 12 அமைகிறதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் போராடுவதற்காகவே பிறந்தவர்கள். பிறந்தது முதல் இறப்பு வரை போராடி 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 வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையுமே சந்திச்சிருவாங்க. எல்லா இதுலேயுமே அவங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அதாவது பணத்தில் அனுபவம் கிடைக்கும், உணவில் அனுபவம் கிடைக்கும், அவமானத்தில் அனுபவம் கிடைக்கும், வேதனையில் அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கையாக இதுங்கிற நினப்பை கொடுக்கும். எந்த ரேஞ்ச்லேயுமே அவங்க ஒரு ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவே இந்த 6 8 12 அமைந்தாலும் கூட அதற்கும் சில விதிவிலக்குகள், குரு பார்வை, வேறு சில சுபர் பார்வை, லக்னாதிபதியினுடைய ஒரு அமைப்பு சுபமாக இருப்பது, இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது சில சேஞ்சஸ் இருக்கும். இது காமனான ஒரு ஃபேக்ட். லக்னமும் ராசியும் 6 8 12 அமைஞ்சா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது உண்மை தான். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. நன்றி நண்பர்களே.